Hi viewers, நம்மளோட ரிஜோ அகாடமில 12th batch of டெய்லரிங் பேசிக் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லரிங் ஆரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்காக உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது, ப்ராப்பராக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியாது, ஃபுல் கோர்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேசிக் டெய்லரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ஆரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபுல் கோர்ஸாக உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ லெவல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸ் பற்றின ஃபீஸ் டீடைல்ஸ், சிலபஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு ஈஸியாக ட்ரேசிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பேக் நெக்கில் எந்தளவு விட்டு கொடுக்குறீங்களோ அந்தளவு விட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட்டு நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதையுமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக சென்டர் லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த சைடு நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் நெக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும், ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு என்ன நெக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான், யூ நெக் மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். அந்த நெக்கு டிசைனை அப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரேசிங் வந்து கொடுக்க போகிறோம். ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரேசிங் பேப்பரில் என்ன டிசைன் வேணுமோ அதை நான் வந்து கரெக்டாக நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வந்து அடுத்தடுத்து, அதாவது ஒரே டிசைன் அடுத்தடுத்து வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே கிளாத்துக்கு கீழே வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்கு, ஃப்ரண்ட்டுக்கு, பேக்குக்கு, ஸ்லீவுக்கு எல்லாமே நம்ம வந்து நார்மலாக வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சேம் டிசைன் தான் அடுத்தடுத்து வருது அப்படின்னா சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைமுமே நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக சேவ் ஆகும். கரெக்டாக ஆக்யூரேட்டாக நம்ம வச்சு நம்ம வந்து ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்றல நெக் போர்ஷன், பேக் நெக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சைடு வந்து அப்படியே நான் வந்து ட்ரேசிங் எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? இந்த வளைவான இடத்துல நான் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். கொஞ்சம் வளைச்சி லைட்டாக ஒரு போர்ஷன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம வளைச்சி அப்படியே மார்க் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நீங்கள் வளைச்சி மார்க் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டான போர்ஷன் வரும்போது நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பேக் நெக் வந்து ட்ரேசிங் எடுத்தாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மெத்தட் நீங்கள் வந்து நார்மலாக கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான ஃபேப்ரிக்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திக்கான ஃபேப்ரிக்கில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான சில்க் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குமே ஃபுல்லாக நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டுமே நம்ம ரொம்பவே ஈஸியாக, ஏன்னா வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம ஹைட் வந்து 6 to 7 அந்த லெவலில் தான் வரும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இனி வந்து ஸ்லீவ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் கலர் வந்து அட்டாச் பண்ணி பண்ணுற ஆரி ஒர்க் ஸ்லீவு. இப்போ வந்து இதுக்கு மேலே தான் எனக்கு வந்து இந்த மாடல் வரணும். அந்த டிரான்ஸ்பரண்டான கிளாத்தில் தான் எனக்கு வேணும். அதனால நான் வந்து அதே சேம் மெத்தட் கிளாத்துக்கு கீழ்ப்பக்கமாக நான் வந்து வச்சுட்டு நான் அப்படியே மார்க் பண்ணி எடுக்கிறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கீழ்ப்பக்கமாக வைக்கும்போது தெரியல அப்படின்னா நீங்கள் லைட் இருக்குது பார்த்தீங்களா, டார்ச் லைட் இல்லைனா மொபைலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைட் வந்து கீழ்ப்பக்கமாக வச்சிங்கனாலும் அது டிரான்ஸ்பரண்டாக நமக்கு வந்து ஃபேப்ரிக்கில் வந்து தெரியும். கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு கண்டினியூஸான ஒரு டிசைன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணுற பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.